வணக்கம் நண்பர்களே. பாருங்கள், விவசாயி நம் நாட்டினுடைய முதுகெலும்பே விவசாயம்னு சொல்கிறோம். ஆனால் விவசாயி என்ன கஷ்டப்படுறான், எப்படி இருக்கான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியாது. உணவு இல்லைன்னா இந்த உலகத்தில் எந்த ஒரு ஜீவனும் வாழாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த விவசாயத்தை உருவாக்க ஒரு விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறான்னா, அந்த கஷ்டத்தையெல்லாம் விட இந்த மாதிரி ஒரு மேகம் சூழ்ந்து இந்த பாருங்கள், மழை எவ்வளவு அருமையாக வர காத்திருக்கு. அந்த மழை வந்தால் அந்த விவசாயிக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஏன்னா மழை பெஞ்சாத்தான் நம்ம வாழலாம், நம்ம எல்லாரையும் வாழ வைக்கலாம்ங்கிற ஒரு எண்ணத்தோடு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழலில் தான் விவசாயி இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் எவ்வளவோ என்னென்னமோ செய்கிற அரசாங்கம் விவசாயிகளுக்கு அது ஆணித்தரமாக எந்தெந்த விவசாயிக்கு எதாவது போய் சேரணும் அப்படிங்கிறத சேர வைக்கிற அளவுக்கு யாரும் இல்லை. இருந்த காலத்தை விட இப்போ பரவாயில்லை. ஓரளவு ஏதோ சில கடன்களாவது கொடுத்து, விவசாய காலங்களில் விவசாய கடன்கள் கொடுத்து, வட்டி இல்லாமல் கொடுத்து கொஞ்சம் சலுகைகள் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இன்னும் விவசாயிகள் இப்போ நாங்கள்லாம் விவசாயி தான். எங்கள் பிள்ளைகளெல்லாம் படிக்க வச்சு நம்மளை மாதிரி விவசாயம் செய்யக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அதே நிலைமையில் எல்லோரும் வந்துட்டால் யார் தான் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறதுங்கிற ஒரு எண்ணமும் எங்கிட்ட இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது? ஏன்னா நாங்கள் பட்ட கஷ்டங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு தாயோ தகப்பனோ தான் பட்ட கஷ்டம் தன் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் விவசாயியை ஆதரிக்கணும், விவசாயிகளுக்கு நிறைய சலுகைகள் செய்யணும். பொதுமக்களாகிய நம்ம எல்லோரும் யோசித்து விவசாயிகளால் தான் நம்மளுக்கு உணவு கிடைக்குதுங்கிற ஒரு எண்ணத்தோடு விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். விவசாயிகளுக்கு இந்த மாதிரி யூடியூப் சேனல்களில் போட்டு விவசாயம் செய்கிற விவசாயிகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விவசாயிகளை ஒரு லைக் பண்ணி ஊக்குவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.